திரு பிரபாகரனின் அண்ணன் மகன், மூத்த அண்ணன் மகன் நம்முடைய திரு கார்த்திக் மனோகரன் இணைந்திருக்கிறார். இப்போ நம்ம காணொலியில் பார்த்தோமே திரு வேலுப்பிள்ளை மனோகரன், அவரது மகன் பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் தொலைபேசி வாயிலாக டென்மார்க்கிலிருந்து தந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார். திரு கார்த்திக், வணக்கம். உங்களுடைய தந்தையாருடைய இந்த காணொலியை பார்க்க நேர்ந்தது. எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்வி, வை நவ், ஏன் இப்பொழுது? காரணம் என்னன்னு சொன்னா, சித்தப்பாவுடைய வாழ்க்கை வரலாற்றை மாத்தி போடுறதுக்கான முயற்சிகள் இங்க மும்முரமா நடந்து கொண்டிருக்கிறதால எங்களுடைய ஐயாக்கு வேற வழி இல்லாம இந்த முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். ரைட். ஏன் இந்த மாதிரியான சர்ச்சைகள் நம்ம காலகாலமா பார்த்திருக்கோம். we have been seeing for the last one decade. பட் ஆனா இந்த தருணத்துல இந்த ஆண்டை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது சித்தப்பா குடும்பமே அந்த மண்ணுக்காக எவ்வளவோ நேசிச்சு அந்த மண்ணிலே தங்களுடைய இன்னுயிரை ஈந்தவர்கள் அப்படின்றது உலக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனா இங்க இதுவரை 14 வருஷமா இதை அவங்க அறிவிக்கவும் இல்லை, அவருக்கான ஒரு வீர வணக்க நிகழ்வை செய்யவும் இல்லை. அது ஆனா திடீர்னு பாக்குற போது இப்ப அவரை வச்சு, அவர் உயிரோடு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு இவங்க பணம் பண்றதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறாங்க. நெடுமாறன் அவர்கள் தேவையில்லாம ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கை மூலமா இன்னும் பல சர்ச்சைகள்ல என்னுடைய சித்தப்பாவுடைய குடும்பமும் குடும்பத்தின் வாழ்க்கையும் கொச்சைப்படுத்தப்பட்டு வர்றதுக்காகத்தான் எங்களுடைய ஐயா இனிமேலும் தாமதிக்க கூடாது, மற்றவர்கள் செய்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிறதை விட தானே செய்திருவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துள்ளார். இது ஒரு சலசலப்ப தமிழீழ அமைப்புகளுக்கு மத்தியில, உலக தமிழர்கள் மத்தியில ஏற்படுத்தாதா? அவர் இருக்கிறார், அவர் மீண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு லட்சக்கணக்கானோர் இருக்கும் பொழுது இது எப்படி பார்க்கப்படும்? மீண்டு வருவார் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் ஒளிஞ்சு வாழ்றதுக்கு ஒரு கோழையான ஒரு மனிதர் அல்ல. அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது அப்படின்றது அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனா அவருடைய மரணத்தை பத்தி ஏன் இவங்க சொல்லல, அதாவது அதோட வீர மரணம் அப்படின்றது ஏன் அறிவிக்கல அப்படின்றதுதான் எங்களுடைய கேள்வி. அதாவது சரி, இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை அந்த மாதிரியாவது கடந்து கொண்டு போவாங்க அப்படின்னு பாக்குற போது அதை ரொம்ப ரொம்ப கொச்சப்படுத்துற வகையில இப்ப செய்துட்டு போறாங்க. அதாவது தப்பி ஓடி வந்துட்டார், ஒளிஞ்சு வாழ்றார், பணம் சேகரிக்கிறார் அப்படின்னு அவர் மேல இல்லாத அபாண்டத்தை எல்லாம் பரப்ப விளைவிட்டு இருக்காங்க. மேலும் அந்த நாட்டுல அவருக்கு ஒரு பிடி மண் கூட இல்லாத ஒரு மனிதரா வாழ்ந்துட்டு அவர் இப்படிப்பட்ட ஒரு அவலமான பெயர்களை எல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலையில அவருடைய குடும்பமே தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது எங்களுடைய குடும்பத்தால பொறுத்து கொள்ள முடியல. இப்ப நம்ம நிறைய காணொளிகள் எல்லாம் பார்த்தோம். செல்வி துவாரகாவுடைய வீடியோ அப்படின்னு காணொளிகள் வந்தது. அவரும் கூட பிரபாகரனும் வருவார், மதிவதனி இருக்கிறார் அப்படிங்கிற அறிவிப்புகள்லாம் இருக்கும்போது should you have waited? இன்னும் அதை பொறுத்திருந்து நீங்க பார்த்திருக்க வேண்டாமா? எவ்வளவு காலம் பொறுத்திருக்கிறது? அதாவது அந்த நாங்க கேட்டது ஒரு சாதாரண டிஎன்ஏ செய்திருக்கலாமா அப்படின்னு கேட்ட போது அந்த வந்திருக்கிற அந்த போலி பெண் எங்களோட தொடர்பு கொள்ளவே இல்லை. இன்ன வர காலமும் சித்தப்பா இருக்காங்க, சித்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய அவங்களை காட்டுறாங்க இல்லை. நெடுமாறன், காசி ஆனந்தன் அப்படியான பேர் வழிகள் கூட இதை வச்சு ஒரு ஆதாயம் தேட பாக்குறாங்க. இங்க கூட்டங்கள் நடத்துறாங்க, மக்களோட மாணவர்கள் இந்த மனசை எல்லாம் கெடுக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை செய்துட்டு இருக்காங்களே ஒழிய அவங்க எந்த ஒரு உண்மையுமே மக்களுக்கு முன்னுக்கு வெளிக்கொண்டு வர வச்சிருக்கீங்க. கார்த்திக், I request you to stay be online. இந்த நிலையில நம்முடைய ஐயா திரு காசி ஆனந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரும் திரு பிரபாகரன் அவர்களோடு நீண்ட காலம் பிரயாணித்தவர், ஈழத்துல பெரிய விருதுகளை எல்லாம் அவர் கையால பெற்றவர். நம்மோடு திரு காசி ஆனந்தன் தொடர்பில் இருக்கிறார். திரு காசி ஆனந்தன், இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கறீங்க? திரு பிரபாகரனுடைய குடும்பத்தார் அண்ணன் திரு மனோகரன் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முதன் முறையாக திரு பிரபாகரனுக்கு வீர வணக்க நிகழ்வு 18ஆம் தேதி நடத்தப்படும் என்று இந்த அறிவிப்பு இப்படி பார்த்திருக்கீங்க. there are also specific charges நீங்க கடந்த போன் இன்டர்வியூல கேட்டிருப்பீங்க, அதற்கும் நீங்க பதில் சொல்லலாம். திரு காசி ஆனந்தன், அன்பு வணக்கம். வணக்கம். தந்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பிப்ரவரி திங்கள் என்ற நினைவு ஒரு நாள் நெடுமாறன் அவர்களுடைய வீட்டில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். அப்படி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அழைப்பு வருகிறது. எங்களுக்கு வியப்பாக இருந்தது. அந்த அழைப்பு எங்களுக்கு வியப்பாக இருந்தது.
ஆறு என்றால் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகள் துவாரகா எங்களோடு பேசினார். துவாரகாவை திருவான்மியூரில் பிரபாகரன் அவர்கள் தங்கியிருந்த காலத்தில் அவருடைய வீட்டில் ஒரு கைக்குழந்தையாக நான் என் கைகளை தூக்கி அந்த மண்டபத்தில் உலாத்திய நினைவு எனக்கு அவருடைய குரலை கேட்டவுடன் எனக்கு வந்தது. ஒரு குழந்தையாக இருந்த துவாரகா என்னோடு பேசுகிறார். எனக்கு பெரிய வியப்பாக இருந்தது. எப்படி ஐயா நீங்க உறுதி செஞ்சீங்க? ஏன்னா ஒரு 3 தசாப்தங்கள் 3 டெக்கேட்ஸ் நடுவுல போயிருக்கு. இந்த இப்படி துவாரகான்னு ஐடென்டிஃபை பண்ற பெண்மணி துவாரகா தான் அப்படின்னு எப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அதை வெரிஃபை பண்ணீங்களா? இல்லை, அதை நான் சொல்லியாக வேணும். என்னை பொறுத்தவரை இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை எந்த தலைவருடைய எந்த வரலாற்று தலைவருடைய 6 மகளும் வந்து நான் இந்த தலைவருடைய மகள் என்று சொன்னதில்லை. அப்படி சொல்லுகிற துணிச்சல் இவருக்கு வராது. இரண்டாவது, துவாரகா வந்து இந்த தலைவருடைய மகள் என்று சொல்லிவிட்டு எங்கேயும் ஓடி ஒழிய வரவில்லை. அவர் அரசியலுக்கு வருகிறார், அரசியலில் நிற்க போகிறார். ஆகவே அவர்கள் சொன்னவுடன் எனக்கு உடனே நெடுமாறன் அவர்களுடைய கண்கள் கலங்கின. அவருக்கு என்று 92 ஆகவே ஆகிறது நெடுமாறன் அவர்களுக்கு. நாங்கள் எல்லாம் ஒன்றும் மூளை அழுகி போனவர்கள் அல்ல. நாங்களும் கொஞ்ச காலம் வாழ்ந்து மக்களோடு பழகி உலகத்தை புரிந்து கொண்டவர்கள். ஆகவேதான் நாங்கள் துவாரகாவையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம். துவாரகாவை பற்றி இனி நான் சொல்லியாக வேண்டும். இன்று சிலர் இந்த வருகிற 18ஆம் தேதி தலைவருக்கு விலக்கு கொடுக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். எனக்கு தெரியும் ஒரு 50 பேர் அங்கு ஏதாவது வண்டியில் வந்து இறங்கி ஏதாவது செய்வார்கள். ஆனால் உலகெங்கும் வாழ்கிற ஈழத்தமிழர்கள் ஈழத்திலும் வெளியிலும் சேர்த்து 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இந்த 50 லட்சம் பேர் பிரபாகரனை நெஞ்சில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவர் வாழ்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்கிற போது ஒரு 50 பேர் விலக்கு கொளுத்தி ஒன்றையும் கிழித்து விட முடியாது. நான் உறுதியாக சொல்கிறேன், துவாரகா வந்திருக்கிறார். 5 தடவைகள் இதுவரை வெளியே வந்து விட்டார். வெளியே வந்து அவர் பல நிகழ்ச்சிகளில் முதலாவது மாவீரர் நாளில் வந்து உரையாற்றினார். அதற்கு பிறகு 2-3 நேர்காணலில் வந்து விட்டார். 18ஆம் தேதியும் அவர் வரலாம். அப்படி வருகிற துவாரகாவை இவர்கள் DNA எதுவும் செய்ய தேவையில்லை. எங்களுடைய பிள்ளையை நீங்கள் சீதையை நெருப்பி நடக்க சொன்ன ராமரை போல் இந்த DNA எல்லாம் உரசி பார்க்கிற வேலை எங்கள் பிள்ளையோடு குழந்தையோடு வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு கிளைம் அதான பார்க்க முடியும். ஒரு பெண்மணி துவாரகா, நான் சொல்கிறேன், பப்ளிக் தோற்றம் நம்ம ஒரு 14 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தது ஆர் ஈவன் பிஃபோர் தட். நான் சொல்கிறேன், துவாரகா வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த இப்பொழுது வந்து நின்று பேசுகிற 5 தடவை பேசி இருக்கிற துவாரகா யார்? அவளுடைய தந்தை யார்? அவள் வானத்தில் நிற்கவில்லை, பூமியில் தான் நிற்கிறாள். இந்த பூமியில் தான் நீங்களும் இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு நாட்டில் தான் இருக்கிறாள். நீங்களும் உலகின் பல நாடுகளிலும் இருக்கிறீர்கள். இந்த துவாரகாவின் தந்தை யார்? தாய் யார்? புதிதாக வந்திருக்கிற துவாரகா உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அடையாளம் காட்டுவதற்கு எளிதான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு நல்ல வசதி இருக்கிறது. காட்டக்கூடிய நீங்கள் சொல்லலாம், இந்த துவாரகாவுடைய தந்தை இவர், இது பொய்யான ஒரு தந்தை என்று சொல்லலாம். சொல்லுங்கள், ஏன் முடியவில்லை? உங்களால் 5 தடவை வந்து விட்டார், இன்னும் வருகிறார், இனியும் வரப்போகிறார். எனக்கு புரியவில்லை. யாரை ஏமாற்றுகிறீர்கள்? எனக்கு புரியவில்லை. ஐயா, ரிக்வெஸ்ட் டு ஹோல்ட். இந்த நிலையில் திரு கார்த்திக் நம்மளோட தொடர்புல இருக்கிறீங்களா? ஐயா, திரு காசி ஆனந்தன் கிட்ட உங்கள்ட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? திரு கார்த்திக், would you want to interact? அவருக்கு வந்து எப்படி இது துவாரகான்னு கண்டுபிடிச்சாரு? அவர் என்ன கூட இருந்து பார்த்தாரா அல்லது எப்ப பேசி இருக்காரு? அவர் ஏதோ குழந்தையில பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்காரு. வார்த்தைகள்ல கண்ணியமா இருப்போம். அவர் யார்? இந்த உலகத்தில் கூட பிறந்த ஒரு சகோதரன் அல்ல. பிரபாகரனுக்கு உலகில் வாழ்கிற 5 லட்சம் மக்கள் சகோதரர்கள். அவர் ஒரு குடும்பத்தின் சொத்து அல்ல, அவர் தமிழீழத்தின் சொத்து. அவரை பற்றி பேசுகிற யோக்கியதை தனியாக ஒருவனுக்கு கிடையாது. அவர் தமிழீழ மக்கள் அனைவருக்கும் தலைவர், பெரிய தலைவர், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகி கொளுத்தி சிலர் குடும்பத்துக்குள் அவர்களுக்குள் சில சிக்கல் என்றால் அது உங்கள் குடும்பத்துக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். வெளியிலே கொண்டு வந்து அம்பலப்படுத்தி விளக்கேற்றி இந்த அசிங்கங்கள் எல்லாம் வேண்டாம் என்கிறேன். சரி, கொடுத்து விட்டு போங்கள். நீங்கள் 50 பேர், நாங்கள் 50 லட்சம் பேர் இருக்கிறோம். இருக்கிறார், தலைவர் இருக்கிறார், நம்புகிறோம். அவர் தொடர்ந்து வர என்ன செய்ய போகிறீர்கள்? தொடர்ந்து வர இருக்கிறார், என்ன செய்ய போகிறீர்கள்? கார்த்திக் பதில் சொல்லுங்க.
ஐயா இவரே மாதிரி ஆட்களுக்கு வந்து பதில் சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, அவருக்கு சகோதர பாசத்தை பத்தி புரியல, குடும்பத்தை பத்தி புரியல, எங்களோட குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி அவரே கற்பனை பண்ணி பேசுறார். இவருக்கு எப்படி தெரியும் எங்களோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு? இவரை கூப்பிட்டு நடுவுல வச்சு பேசிட்டு இருந்தோமா? ஒன்றை நான் பதிவாக சொல்லுகிறேன், குடும்பத்தை பற்றி தெரியவில்லை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஒரு தந்தையை பற்றி மகள் சொல்கிறாள், உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அது குடும்பம் இல்லை. நீங்கள் எங்கேயோ வெளியிலிருந்து இரண்டாவது மூன்றாவது நிலையிலிருந்து என்ன குடும்பம் பற்றி பேசுகிறீர்கள்? துவாரகாவை விட பிரபாகரனுக்கு குடும்பம் பற்றி பேசுகிற உரிமை ஒரு யாருக்கு இருக்கிறது? யாரோடு பேசுகிறீர்கள்? உங்களுக்கு எப்படி இருக்கு ஐயா? அடுத்தது என்னன்னு கேக்குறேன். 2009 வரை தொடர்புல இருந்தது நாங்க. எங்களுக்கு எங்களோட தங்கச்சியே தெரியாதா? நீங்க யாரோ ஒரு 38 வயசு பிள்ளைய கூட்டி கொண்டு வந்துட்டு இதுதான் அந்த தங்கச்சி ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்னா எப்படி எங்களால ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி நீங்க ஒத்துக்கொள்ளுவீங்க? யாரோ ஒரு பெண்ணை கூட்டி கொண்டு உங்களோட மகள் எனக்கு ராவணன் நினைவுக்கு வருகிறான். ராவணனுக்கு பக்கத்தில் தான் சகோதரன் காட்டி கொடுத்த அந்த 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 மிகப்பெரிய துரோகியும் இருந்தான். ஆகவே ஒருவன் காட்டி கொடுத்தானே ராவணனை, அவனும் ராவணன் கூடவே தான் இருந்தான், அவன் சகோதரன் தான். இப்படியான சகோதரர்களை வரலாற்றில் நாங்கள் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். ஏமாற்றாதீர்கள், உலகத்தை வந்துவிட்டால் நிற்கிறாள், மக்களுக்கு முன்னால் வருகிறாள் துவாரகா. காட்டி கொடுப்பதால் எங்களுக்கு என்ன ஆதாயம்? எனக்கு என்ன தெரியும் ஆதாயம் என்ன என்று? உங்களுடைய குடும்ப சச்சரவை வைத்துக் கொண்டு நீங்கள் தானே பணம் சம்பாதிக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு தானே ஆதாயம். எங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன ஆதாயம் என்று எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் தானே ஈழத்தமிழர்கள் பணத்தில் வாழ்ந்து வருகிறீர்கள். அப்ப உங்களுக்கு தானே இதனால் ஆதாயம், எங்களுக்கு இல்லையே. நீ எப்படி சொல்வாய் ஈழத்தமிழர் பணத்தில் நான் வாழ்ந்து வருகிறேன் என்று? இயக்கம் தொடங்கிய காலத்தில் இயக்கத்துக்காக ஓடோடி எவ்வளவு பணத்தை சேர்த்து நாங்கள் இயக்கத்துக்கு கொடுத்தோம், தலைவருக்கு கொடுத்தோம், தலைவர் கையில் கொடுத்தோம். தலைவர் கையில் பணம் இல்லாமல் இருந்த காலத்தில் தமிழகத்தில் ஓடியோடி இப்பொழுது தங்களது பாடல்கள் அனைத்துமே இங்கு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. ஒரு ஓட்டத்தில் உட்கார்ந்து மூலையில் உட்கார்ந்து நீங்கள் உழைத்து உங்கள் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருந்த காலத்தில் தமிழ்நாடு எங்கும் உலகம் எங்கும் பாட்டெழுதி நிதி சேர்த்து நாங்கள் இயக்கத்துக்கு கொடுத்தவர்கள். ஆகவே இயக்கத்துக்கு கொடுத்தவர்கள் நாங்கள். உங்களுடைய வரலாறு இந்த ஈழத் தமிழர்கள் அனைவருக்கும் தெரியும் ஐயா. சொந்தமாக உங்கள் வயிற்றை வரலாறு இந்த ஈழத் தமிழர்களுக்கு தெரியும் ஐயா. திரு காசியானந்தன், ஒரு அப்ஜெக்டிவா இதை உறுதி செய்வது அப்படிங்கிறது ஒரு டிஎன்ஏ பரிசோதனையில உறுதி செய்ய முடியும்ல. அது வந்து இந்த சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு உறுதி செய்யணும். வந்திருக்கிறார் துவாரகா, அது ஒரு கிளைம், அது எப்படி உறுதி செய்ய? அவளுடைய சகோதரன் இப்பொழுது வந்திருக்கிற துவாரகாவின் தந்தை யார் சொல், சகோதரன் யார் சொல். ஐயா, நீங்க தமிழ்நாட்டுல வாழறவர். இன்னைக்கு செல்வி ஜெயலலிதாவுடைய மகன் ஒரு 15 பேர் இந்த கிளைம் வச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி உறுதி செய்ய? ஐயா, நீங்க ஜென்மாக்கில் வாழ்கிறவர்கள். திரு பிரபாகரனும் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு நீங்க கருதுறீங்களா? உயிரோடு தான் இருக்கிறாள் என்று மகள் சொல்கிறாள், துவாரகா சொல்கிறாள். எங்கேயோ மூன்றாவது குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டுமா? இல்ல, அல்லது சொந்த மகள் சொல்வதை நான் கேட்க வேண்டுமா? கூட பிறந்த சகோதரர்கள் போதும். ஆசை விளக்கை எடுத்து ஆசை தீர்த்துக் கொண்டு போங்கள். உங்களை போல் பலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் வரலாற்றில். இல்ல, இந்த அறிவிப்பை வெளியிடுவது யாரோ ஒரு மூன்றாம் குடும்பத்தினர் இல்ல, திரு பிரபாகரனோடு உடன் பிறந்த அவருடைய மூத்த சகோதரர். சோ ஒரு டிஎன்ஏ மேட்ச் அவருக்கு இவருக்கு செஞ்சாருடைய மகள், சொந்த மகள். சார், திரு வேலுப்பிள்ளை மனோகரன் இவருக்கு எப்படி தெரியும்? திரு வேலுப்பிள்ளை மனோகரன் திரு பிரபாகரனுடைய சகோதரர் அப்படிங்கிறது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட். இன்னைக்கு ஒரு பெண்மணி நான் தான் துவாரகா அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது போல சில நிகழ்வுகளை கலந்துட்டு இருக்காங்க. அது ஒரு கிளைம். அதை ஃபேக்டா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான என்ன நடவடிக்கைகளை நீங்க எடுப்பீங்க? ஐயா திரு காசியானந்தன், ஐயா தொடர்புல இருக்கிறீங்களா? ரைட், ஐ லாஸ்ட் ஹிம். மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். திரு கார்த்திக், நீங்க தொடர்புல இருக்கிறீங்களா? திரு கார்த்திக் மனோகரன்.
நான் இருக்கேன் சார், இல்ல நான் இருக்கேன். இதுல இந்த மாதிரியான ஒரு கிளேசங்களை உருவாக்குதுல திரு காசி ஆனந்தன் போல, திரு நெடுமாறன் போல வெறும் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைப்புகள் மட்டும் இல்ல, உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள்லாம் வை நான் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திதே, இவ்வளவு நாள் சரியா தானே போயிட்டு இருந்த ஸ்டேட்டஸ் கோ திடீர்னு ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா இது உங்களுடைய அறிவிப்பு? இல்ல, அதாவது இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா சார், இந்த எங்களுடைய சித்தப்பாவோட பெயரை பயன்படுத்தி இங்க மக்களை ஏமாற்றி நிதி மோசடி தான் செய்துட்டு இருக்காங்க. எங்க இது திடீர்னு நிறுத்தப்பட்டு விடுமோ, இதுக்கு பிறகு உழைத்து வாழ வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டு விடுமோ அப்படின்ற பயத்துலதான் இவங்க வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இதுதான் ஒரு தங்கச்சி, நீ ஒத்துக்கோ, டிஎன்ஏ கேட்க கூடாது, சீதை ராமர் அப்படின்னு புராண கதைகளை எல்லாம் சொல்லி, அதாவது நாங்க 2024ஆம் ஆண்டுல இருக்கோம். இல்ல இப்ப இது எல்லாரையும் சேர்த்து ஒரு கன்சென்சஸா முடிவு செய்வதானே சரியா இருக்கும். நீங்க வந்து தமிழீழ அரசியல்ல இவ்வளவு காலம் இல்ல, திடீர்னு இதுல ஒரு நிலைப்பாடு எடுக்கும்பொழுது அந்த அமைப்புகளுக்கெல்லாம் நிச்சயமா ஒரு கேள்வி எழும் தானே. அவங்க அரசியல் ரீதியா இயக்க ரீதியா விடுதலை புலிகளோட இல்ல அதுக்கு முன்னாடி தொடர்புல இருந்தவங்க. ஆனா சார், ஒரு சின்ன விஷயம் இதுல இருக்கு. இப்ப சித்தப்பா சித்தி துவாரகா பத்தி இவங்க வந்து மறைச்சு வச்சிருந்தாங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றது சொல்லாம இருந்தாங்க இவ்வளவு காலமும். அப்படின்ற போது தம்பி சார்ல்ஸும் தம்பி பாலச்சந்திரனும் இறந்தது வந்து இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த 14 வருஷமா அவங்களுக்கு கூட இவங்க ஒரு வீர வணக்க நிகழ்வோ அல்லது மாவீரர் நாள் அவங்களுடைய படங்களோ வைக்கல. நான் மாற்றி கேட்கிறேன், ஒட்டுமொத்தமா இந்த குடும்பத்தை கேவலப்படுத்தணும் அப்படின்றத நினைப்பு. நீங்க ஏன் இவ்வளவு காலம் செய்யல? சார்ல்ஸுக்கோ பாலச்சந்திரனுக்கோ உங்க குடும்பத்தார் ஏன் செய்யல? இல்ல, அதாவது இங்க வந்து இவங்க தான் வைப்பாங்க இந்த படத்தை வச்சுட்டு அந்த குடும்பத்தை வந்து கூப்பிடுவாங்க. அதாவது எங்களுக்கு வந்து அப்படியான ஒரு அழைப்பு வரும்னு நாங்க இத்தனை வருஷம் எதிர்பார்த்து காத்திருந்தோம், அவங்க செய்யல. அப்ப அவங்களுடைய நோக்கம் படம் சேகரிக்கிறது மட்டும்தான் அப்படின்ற போது வந்து இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்ற முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். ஒட்டுமொத்தமா எங்களுடைய குடும்பத்தையும் ஒதுக்கி வைக்கிற மாதிரியான விஷயங்களை செய்துட்டு இருக்கும்போது எப்படி சார் நாங்க அதுக்குள்ள போக முடியும்? திரு கார்த்திக், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டே. இந்த நிலையில நம்முடைய திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு பிரபாகரனுடைய தமிழ்நாட்டு அத்தியாயத்தில் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு. வழக்கறிஞர் கே.எஸ். ராதாகிருஷ்ணனோடு தமிழ்நாட்டில் சென்னையில் திரு பிரபாகரன் உடன் தங்கியிருந்தார். இயக்கம் சார்ந்த நிகழ்வுகளில் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் நீண்ட காலம் தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டவர். திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் கருத்து கேட்கலாம். திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன், மீன்வைல் ரிக்வெஸ்ட் மிஸ்டர் கார்த்திக் மனோகரன் டு ஸ்டே. திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது, அதுவும் திரு பிரபாகரனோடு உடன் பிறந்த சகோதரர் திரு மனோகரன் அறிவித்திருக்கிறார். 18ஆம் தேதி திரு பிரபாகரனுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் வீர வணக்க நிகழ்வு நடக்க இருப்பதாக. உங்களுடைய பார்வைகள் இது பற்றி? மனோகரனை நாங்கள் மதிக்கின்றோம். பிரபாகரனுடைய சகோதரர், ரத்த பாசம், ரத்த சொந்தம் என்று மதிக்கின்றோம். இவர் முள்ளிவாய்க்கால் போர் நடக்கும் போது, இறுதி போர் நடக்கும்போது அங்கே இருந்தாரா எங்களுடைய கேள்வி. அதே போல சென்னையில் இவரை நான் பார்த்ததே இல்லை. பிரபாகரனுக்கு நெருங்கியவர் அத்தனை பேரும் எனக்கு பழக்கம். பாண்டிப்பஜார் சம்பவத்தில் நான் தான் பிணை எடுத்தேன் அண்ணன் நெடுமாறன் சொல்லி. அண்ணன் நெடுமாறன் தமிழ்நாட்டில் முதலாக பிரபாகரனை சேர்ந்தவர் நெடுமாறன். அதற்கு பிறகு நான் புலமை பித்தன், அவர் இறந்து விட்டார். அதுக்கப்புறம் வைகோவுக்கு நான் தான் அறிமுகப்படுத்தி வைத்தேன் மத்திய சிறையில். பிறகு காளிமுத்து, எம்ஜிஆர் போன்றவரிடம் நான் அழைத்து சென்றதெல்லாம் உண்டு. ஜெயலலிதாவிடம் அழைத்து சென்றது. என்னுடைய திருமணத்தில் தான் கலைஞர் பிரபாகரன் சந்தித்தார். இதுதான் யதார்த்த உண்மை. 87 வரை, 1987 வரை அவர் நாட்டுக்கு செல்வதற்கு தினமும் அவரோடு சந்திப்பேன். அவரை பற்றி நன்கு அறியும். அங்க நாட்டுக்கு போகும்போது அவர் சந்தித்துள்ளேன். அவர் இருக்கின்றார் என்று அண்ணன் நெடுமாறன் சொல்கின்றார். நெடுமாறனுக்கு இதுல லாபம் கிடையாது. அவர் இருக்கிறாரா இல்லை என்று சொல்றாரா, அவருக்கு லாபம் கிடையாது. ஒரே நோக்கத்தில் அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் ஈழம் பிரபாகரன் என்னுடைய சகோதரர் என்று சொல்லி வருகிறார். நான் அவரோடு பயணித்தவன். காமராஜர் காலத்திலிருந்து அண்ணன் நெடுமாறன் அவரே சொல்கின்றார். காசி ஆனந்தன் அவருடைய நெருங்கிய சகா, அவரும் அது சொல்லுகின்றார். நான் ஆமோதிக்கிறேன், பிரபாகரன் இருக்கின்றார். இத்தனை நாளும் செய்யாத மனோகரன் இன்றைக்கு வந்து இந்த பதில் சொல்கிறாரே. அவர் சிறையில் இருக்கும் போது வந்து பார்த்தாரா? பாண்டிப்பஜார் சிறையில சகோதரரா இருக்கிறான், நாங்க மதிக்கின்றோம். வேலுப்பிள்ளை பிரபாகரன், வேலுப்பிள்ளை எனக்கு தெரியும், பார்வதி அம்மாவை தெரியும், இங்கே சென்னை பார்த்துள்ளோம். அதே மாதிரி நாட்டுக்கு சென்று பிரபாகரை பார்த்தோம். பிரபாகரன் இருக்கிறார் என்று எங்களுக்கு வந்த தகவல், உறுதிப்பட்ட தகவல் வந்திருக்குது. நாங்க சொல்லுறோம் விரைவில் வருவார் என்று சொல்லுகிறோம். காலங்கள் அது பதில் சொல்லும். பிரபாகரன் இருக்கின்றார். சும்மா வந்து பிரபாகரனுடைய பெயரை பயன்படுத்த வேண்டும், அவர் பெயரை பயன்படுத்திக் கொண்டு அரசியல் ஆதாயத்துக்காக நாங்கள் இல்லை.
தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 52 வருஷமா அரசியல் இருக்கேன். பிரபாகரனை சொல்லி நான் எந்த அரசியல் நின்னதில்லை. இன்னைக்கு நெடுமாறன் எப்படி இருந்தவன் எனக்கு தெரியும். காமராஜர் காலத்தில் அவ்வளவு பெரிய பெருந்தலைவராக இருந்தார். மாவீரன் என்று அழைக்கப்பட்டார் காமராஜர். அவருடைய இன்னைக்கு அவர் எப்படி இருக்கின்றார்? அவர் போய் பாருங்க, எளிமையின் சின்னமாக இருக்கின்றார். பிரபாகரனை வைத்துக் கொண்டு நாங்கள் வியாபாரம் நடத்தவில்லை, யதார்த்தத்தை சொல்கிறோம். பிரபாகரன் இருக்கிறார் என்று அண்ணன் நெடுமாறன் சொல்வதை ஆமோதிக்கிறேன், அதை வழிமொழிகிறேன். நிச்சயமாக அவர் வருவார். துவாரகாவை 4-5 முறை அவர்தானா துவாரகா என்று தெரிந்துதான் நெடுமாறன் அதை அறிவித்தார். அந்த வழியில் பிரபாகரன் வருவார், இருக்கின்றார் என்பதை நான் நம்புகிறேன், வழிமொழிகிறேன். அவ்வளவுதான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். ஒப்புக்கு சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல, வாக்குவாதங்கள் பயனில்ல. நாங்க வியாபார அரசியல் நடத்தல. இன்னைக்கு பிரபாகரன் என்ற பேரை வச்சுக் கொண்டு நாங்க அரசியல் பண்ணலாம். இதுதான் எங்களுடைய கருத்து. யாரையும் புண்படுத்தவில்லை. சார் கார்த்திக், சொல்லுங்க சார். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கு. திரு நெடுமாறனுடைய ட்ராக் ரெக்கார்ட் உலகம் அறிந்தது. அவர் ஒரு வெரிஃபை பண்ணாம இந்த ஒரு நிலைப்பாடு எடுப்பாரா? இந்த இயக்கத்துக்காக, இந்த ஈழ காசுக்காக இவ்வளவு காலம் போராடியவர்கள்லாம் இதுல ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது ரெண்டையும் சந்தித்தவர் அவருக்கு நான் அவசியம். முதல்ல ஈழத்துக்கு ரகசிய பயணம் சென்றவர் நெடுமாறன். அவரோட நிலைப்பாடை நம்ம எப்படி பார்க்கிறது திரு கார்த்திக்? அவருடைய நிலைப்பாடு அப்படின்னு சொன்னா, அதாவது இவங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வச்சு இதுதான் தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு எந்த விதமான ஆதாரமுமே பொண்ணை கூட்டு வச்சிருந்தா என்ன பேசுறீங்க? பிழை. இந்த வார்த்தை சொல்றதே பிழை. நான் மறுக்கிறேன். நீங்க பிரபாகரனுடைய உறவுகளா இருக்கலாம். பெண்ணை கூட்டு கொண்டு வந்தீங்கன்னா என்ன தமிழ்? இதுவரை யாருமே அந்த பொண்ணை கண்ணால கூட பார்த்தது இல்லையே. மன்னிக்கணும். நான் இந்த இதெல்லாம் பேசுறது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்ணை கூட்டு வச்சுக்கிறது என்ன பேசுறீங்க? என்ன தமிழ் சொல்லாது? ஓகே, மதிப்பாக பேசுங்கள் பெண்களை. சும்மா கூட்டிட்டு வந்து நீங்க உங்களுடைய காணொலியில காட்டுறீங்க. மக்கள் மத்தியில வரல. ஏன் மக்கள் மத்தியில வரல? ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட். மேபி யூ மேபி ரிலேட்டட் டு பிரபாகரா. இல்ல, நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அவர் சொன்ன அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறது ஒரு பெண்ணை அழைத்து இதுதான் துவாரகான்னு நீங்க காட்டுறீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம்? பெண்ணை சொல்கிறாருன்னு சொல்ல அழைத்து வந்து சொல்லாத, கூட்டிட்டு அழைத்து வந்து சொல்லாத. பிழை. சொல்லுங்க. ஓகே, சரியான தமிழ். சரியான விடயம். ஓகே, ஒரு பெண்ணை நீங்கள் அழைத்து வந்து நீங்கள் ஜூமிலேயே பெண்ணை அழைத்து வந்தோ கூட்டி வந்தோ சொல்லாதங்க. தமிழ். ஒரு தமிழை படிச்சுக்கோங்க. கன்னித்தமிழையும் சரியா அறிஞ்சிட்டு பேசுங்க. அழைப்பு அகற்றிக்கிறேன். ஓகே, திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் கார்த்திக் கேட்கிறேன். திரு கார்த்திக் சொல்லுங்க சார். ஓகே, finish your thoughts. இல்ல, அதாவது எப்படி இவங்க அந்த பொண்ணுதான் என்னுடைய தங்கச்சி, அதுதான் பிரபாகரன் மதிவதனி அவங்களுடைய மகள் அப்படி என்றத இவங்க எப்படி எல்லாருமே உறுதிப்படுத்துறாங்க? அதாவது சித்தப்பா சித்தி கண்ணிலே காட்டாம இவங்க எப்படி அவங்களுடைய பிள்ளை அப்படின்னு அந்த பொண்ணை சொல்ல முடியும்? இதுல இத்தனைக்கும் இவங்க பேசுற ஒருத்தர் கூட அந்த பொண்ணு நேர்ல பார்த்ததே இல்லை. எல்லாருமே ஜூம்ல பார்த்தோம், அல்லது தொலைபேசி ஊடாக பேசணும், அல்லது வாட்ஸ்அப்ல பேசணும் அப்படின்னு தான் ஏதோ சொல்றாங்களே ஒழிய ஒருத்தர் கூட நேர்ல கூட பேசினது இல்ல இதுவரை. நீங்க காணொலி அப்படின்னு சொல்றாங்க, அது நேரான இப்ப நானும் நீங்களும் பண்ணிட்ட ஜூம் அப்படி கூட இல்ல. அது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வீடியோவை தான் அவங்க ஒளிபரப்புனாங்களே ஒழிய, அவங்களே கேள்விகளை அவங்களே கேட்டு ஒளிபரப்புனாங்களே ஒழிய இது 2 பேரும் சேர்ந்த நேர்காணலே இல்ல. அது திரு கார்த்திக், நீங்க ஏற்கனவே இதை பற்றி விளக்கி இருக்கிறீங்க. பட் பார்க்காத நேர்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கும் திரு பிரபாகரனுடைய குடும்பத்துக்குமான ஈக்குவேஷன் ரிலேஷன்ஷிப், இந்த ஈழப்போர் நடந்தது அதற்கு முந்தைய காலங்கள்ல எப்படி இருந்தது? நீங்க அவங்களோட ஃபேமிலியோட தொடர்புல தான் இருந்திருக்கிறீங்களா? துவாரகாவோட பேசிருக்கீங்க? நாங்க அதாவது என்ன சொல்றது, இவங்க சொல்ற மாதிரி எங்களோட குடும்பத்துக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருந்ததில்லை எந்த காலத்திலயுமே. அதோட எங்களுடைய அப்பா கப்பல்ல வேலை செய்ததால அவரால் இப்படியான அரசியல் தலைவர்களோட எல்லாம் பழகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கல. நாங்க தான் சேலத்துல இருந்தோம், அப்பா வெளிநாட்டுல வேலை செய்துட்டு இருந்தாரு. எங்களுடைய அப்பா அம்மா கூட தான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு தெரியாது. நிறைய புகைப்படங்கிறது நீங்க வேலுப்பிள்ளையும் பார்வதி அம்மாளையும் குறிப்பிடுறீங்க. அவங்க எங்க கூட தானே, அதாவது என்ன சொல்றது, நாங்க இந்தியாவில இருந்த போது அவங்களும் இந்தியாவில தானே இருந்தாங்க.
அதுக்கப்புறம் 2003 தான் அவங்க என்ன சித்தப்பா கிட்ட போனாங்க. அப்ப இன்னும் எங்களுடைய உறவு பலப்பட்டதை ஒழிய எந்த விதத்திலையும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. திரு பிரபாகரன் கிட்டயும் துவாரகா கிட்டயும் மதிவதனி அவர்கள்ட்டையும் நீங்க வந்து 2009 வரைக்கும் தொடர்புல தான் இருந்திருக்கீங்களா? தொடர்புலதான் இருந்தோம் நாங்க அவங்க கூட. Till when? 2009 வரை. அதாவது இறுதி கட்டத்துல வந்து நாங்க தொடர்பு எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அதாவது அவங்களோட எங்களுக்கு வந்து நேரடியா தொடர்புகள் இல்லாம போயிடுச்சுன்னா அவங்க யுத்த களத்துல நிக்கிற போது அவங்க கூட பேச முடியாது. அதனால எங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறவங்க வந்து இவங்களுடைய விஷயங்களை தெரிவிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அப்பா வந்து நோய்வாய்ப்பட்டவங்க, அவங்களால ஓட முடியாது. அப்ப அவங்கள ஒரு இடத்துல பொறுப்புல கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு அடிக்கடி தகவல் வந்துட்டே இருந்தது. திடீர்னு தான் தகவல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டது. ஓகே, 2009 வரைக்கும் நீங்க தொடர்புல இருந்ததா சொல்றீங்க. இந்த 14 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய சித்தப்பா மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு வீர வணக்க நிகழ்வு நடத்த இருப்பதாக நீங்க அறிவிச்சிருக்கீங்க. டு சம் அப் யுவர் தாட்ஸ் இந்த தருணத்துல as we end this இந்த தொகுப்பை நம்ம நிறைவு செய்யும் போது உங்களுடைய நிறைவான இறுதியான கருத்தா என்ன? இறுதியான கருத்து என்னன்னு சொன்னா அதுதான், இவங்களை டிஎன்ஏ கேட்க கூடாது, இதுதான் உன்னுடைய தங்கை, இதை நீ ஒத்துக்கொள். சித்தப்பா சித்தியை கண்ணில காட்ட மாட்டேன், அவங்க வருவாங்க வரமாட்டாங்கன்றது தெரியாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது இப்பொழுது இன்னொரு புரளியும் கிளப்பி விட்டுருக்காங்க. சித்தப்பாக்கு பாதுகாப்பான என்ற ஒருத்தர் வந்து சித்தப்பாவை சுட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருக்கிறாங்கன்னு. அப்ப இவங்க இந்த வரலாற்றை எப்படி முடிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, சித்தப்பா சித்தி துவாரகா, சித்தப்பா வந்து தன்னுடைய மனைவி மகளோட வெளிநாடு தப்பி ஓடி வந்து மறைந்திருந்து வாழ்ந்து மக்கள்கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி அதுல சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து திடீர்னு பாதுகாப்புக்கு நின்ற ஒரு ஆளால சுடப்பட்டு இந்த ஐரோப்பா நாட்டுல எங்கேயோ இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கொண்டு வர்றதுக்காக தான் இவங்க இவ்வளவு தூரம் பாடுபட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈழத்து மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த காசியானந்தன் நெடுமாறன் அவர்களுடைய துரோகம் இப்ப இங்க பேசும் பொருளா இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு கூட அவர் சொல்றாரு, ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். என்னுடைய தங்கைன்னு நான் கடைசிக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது அவங்களுடைய பொண்ணு? குடும்பத்து ஆட்களுக்கு தெரியாதது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது? ஓகே, இந்த ஒரு வீர வணக்க நிகழ்வின் மூலமா நீங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறீங்க? எங்களுடைய சித்தப்பாவுடைய தியாக வாழ்க்கை அந்த நாட்டுல அவர் நேசிச்ச மண்ணிலேயே முடிஞ்சது அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியணும். அவர் ஒரு நாளும் இப்படி ஓடி வந்து தப்பி வந்து ஒரு கோழைத்தனமா தன்னுடைய மைத்துனிக்கு பின்னுக்கோ அல்லது மைத்துனி குடும்பத்திற்கு பின்னுக்கோ ஒளிந்திருந்து வாழக்கூடிய ஒரு மனிதர் அல்ல அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியணும். எத்தனையோ மக்களுக்கு இது தெரியும், அவங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளுது. ஆனா என்ன சொல்றது, இப்ப அவர் இல்லைன்றத அவங்களால ஒத்துக்கொள்ள முடியல அப்படின்றதான் உண்மை. அவர் இல்லை அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதமான முடிவுக்கு நீங்க எந்த ஃபேக்ட்ஸ் அடிப்படையில வந்தீங்க? இப்படி என்ன சொன்னா சார், இப்ப அவர் இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு, அதாவது நீங்க துவாரகாவில பயணப்படுற இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்க வந்து எங்களுடைய அப்பா அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க, என்னுடைய அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க. இப்படி தப்பா பேசுற ஆட்களோடு எப்படி சித்தப்பா வந்து பயணிப்பார், எப்படி அவங்க கூட இருப்பார்? அதாவது தன்னுடைய சொந்த தாயை பழிக்கிறவங்க கூட எப்படி துவாரகா, அதாவது தன்னுடைய அப்பா அம்மாவை பத்தி பழிக்கிறவங்களோட எப்படி துவாரகா பயணிப்பா? அப்ப வந்திருக்கிறது அவர் இல்ல அப்படின்றது ஊர்ஜிதமா தெரியுது எங்களுக்கு. நன்றி திரு கார்த்திக் மனோகரன், தேங்க்யூ வெரி மச். இந்த நிலையில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திரு கார்த்திக் மனோகரனுடைய தந்தை திரு பிரபாகரனுடைய கூட பிறந்த மூத்த சகோதரர் வேலுப்பிள்ளை மனோகரன் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு. மே 18ஆம் தேதி முதன்முறையாக திரு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு வீர வணக்க நிகழ்வு டென்மார்க்கில் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பு. அது அவருடைய மரணத்தை உறுதி செய்யும் வகையிலான இந்த அறிவிப்பு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு அதுவும் பிரபாகரனுடைய குடும்பத்தாரால் வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது நிச்சயம் ஒரு விவாத பொருளாக வரக்கூடிய நாட்களில் தொடரும் என்பதில் ஐயமில்லை. இந்த பிரத்யேக செய்தியை தந்தி டிவியில் பார்த்தோம். நன்றி திரு கார்த்திக் மனோகரன். இந்த நிகழ்ச்சியில் தொகுப்புல இணைந்திருந்த நேயர்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.